ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். விதையை எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சீட் தனியாக எடுத்தாச்சு. நெல்லிக்காவையும் வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, கொத்தமல்லி இது 2 தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி வந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்டோடவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்தால் வேண்டாம், சின்ன தண்டாக இருந்தால் தண்டோடவே சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து நம்ம இப்போது ஃபில்ட்ரு பண்ணிடலாம். வடிகட்டும் போது ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி வடிகட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இது வந்து டெய்லி 2 நெல்லிக்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொத்தமல்லி வச்சு நம்ம அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே வித் லிட்டோடு கிடைக்குது, அதில் ஊற்றி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் டெய்லி ஒரு க்யூப் இல்லை 2 க்யூப் எடுத்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி குடிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஒரு நாள் இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி விடாமல் கண்டினியூஸாக நம்ம குடிக்கலாம். இது வந்து சிலிக்கான் ஐஸ் க்யூப் ட்ரே. அதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக், அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்தாலும் 2-3 பீஸாக அப்படியே வந்துடும். இதில் வந்து நம்ம எதை வந்து கீழே ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறோமோ அதுலேருந்து மட்டும்தான் வரும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வித் லிட்டோட சிலிக்கான் ஐஸ் க்யூப் ட்ரேவே வாங்குங்க. இப்போ இதிலெல்லாம் ஃபில் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 1/4 கிலோ நெல்லிக்காயில் எனக்கு இவ்வளோ கிடச்சிது. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருந்துச்சு, அதில் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா 1 க்யூப் போதும் ஒருத்தருக்கு. 1 க்யூப் எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றி குடிக்கலாம். நீங்கள் இந்த க்யூப் எடுத்து சுடு தண்ணியில் போட்டாலே அந்த தண்ணி வந்து வார்ம் ஆகிடும். அந்த ஜூஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 4 க்யூப் தேவைப்படும். இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிட்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ உடஞ்சிரும். அதனால் தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுங்க. இதில் லைட்டாக இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது தான் சிலிக்கான். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அழகாக க்யூப்ஸ் அந்த ஜூஸ் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி ஜூஸ் வடிகட்டும் போது ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெரிய வடிகட்டிலேயே ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த குட்டி குட்டி பீசஸும் அந்த நெல்லிக்காயோடது வரும். அதுவும் உடம்புக்கு நல்லது. அப்படியே குடிக்கலாம். இப்போது இந்த சைஸ் க்யூப் தான் நான் எடுக்கிறேன். அதனால் 4 க்யூப் எடுத்திருக்கேன். அதை டம்ளரில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி நீங்கள் அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். காஃபி குடிப்போம்ல அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அதை அப்படியே நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.